என்ன சொல்லுங்கண்ணா? ஆமாம், எனக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது. என்ன இது இந்த இப்போ ஆடி மாதம் டல்லு தான். இருந்தாலும் இந்த ரூ. 100 ரூ. 150 புக்கிங் கூட விட மாட்டேங்குது. பாருங்க இங்கே வந்து இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. ஒரு புக்கிங் கொடுக்கல. இந்த மாதிரி இருக்காதுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரூ. 100 ரூ. 150 புக்கிங் கொடுங்க. அந்த ரூ. 150 புக்கிங்லாம் எங்கண்ணா போகுது? அதான் தெரியல, நான் டவுட்டாக இருக்குது. அந்த புக்கிங் எங்கே போகுதுன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு அந்த டவுட் இருக்குது. வீடியோ பார்த்து வாங்க. அந்த புக்கிங்கில் யார் எடுக்கிறாங்க? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நடக்குது இந்த பைக் டாக்ஸினால். பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸி வச்சுருக்கோம், வருஷத்துக்கு ஒரு டைம் எஃப்சி இன்சூரன்ஸு, எத்தனை டியூ வீட்டு லோனு நிறைய பிரச்சனை சந்திச்சு நம்ம வண்டி ஓட்டுறோம். ஒரே ஒரு பைக்கை வச்சுட்டு அந்த 100, 200 புக்கிங்களை எடுக்கிறதுக்கே அதே வர சுத்தமாக இல்லாதப்போ அதாவது வருமானம் நம்ம எதிர்பார்க்கும்போது இந்த மாதிரி டிரைவரோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இது கவர்மெண்ட் கொஞ்சம் இது பண்ணாங்க. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரியே தடை பண்ணிட்டு இருக்காங்க. பைக் டாக்ஸி இங்கே தலைவிரிச்சு ஆடுது. இது ஏதாவது நடவடிக்கை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வேண்டுகோளாக டிரைவரோட சார்பாக கேட்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு.